ஆண்டவர் உங்களை இந்த தேசத்துல தம்முடைய அன்பின் அடையாளங்களாக வைக்க போகிறார். 7 காரியங்களை நாம் வேதத்திலிருந்து சொல்லிட்டு நாம ஜெபிக்கலாம். 1, ஈட்டி குத்தின சுவர் ஒரு அடையாளம். அந்த வசனத்தை நீங்க பாருங்க. எத்தனை தடவை கோலியாத்து தாவீது சவுல் ஈட்டி எறிஞ்சான் தெரியுமா? எத்தனை தடவை? யாராவது சொல்லுங்க, எத்தனை தடவை சவுல் ஈட்டி எறிஞ்சான்? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். எத்தனை தடவை? 2 தடவை. 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். எத்தனை தடவை? 3 தடவை. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். எத்தனை தடவை? 4 தடவை சவுல் ஈட்டி எறிஞ்சிருக்கு. எத்தனை தடவை எறிஞ்சிருக்கு? 4 தடவை சவுல் ஈட்டி எறிஞ்சிருக்கு. அதாவது நம்மளை எறிகிறதுக்குன்னே கர்த்தர் சிலரை வைப்பார். நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, எறிகிறவன் கையில ஈட்டி எடுத்தாலும் நீ கையில சுரமண்டலத்தை மட்டும்தான் வச்சிருக்கணும். ஒருவேளை எறிகிறவன் தன் கையில நீங்க வாழ்க்கையில இதுவரை கண்டிராத புதிய ஆயுதத்தை கையில எடுத்தாலும், உலகத்துல யாருக்கும் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினா என்ன நடக்கும்னு தெரியாத ஆயுதங்களை சத்துரு கையில எடுத்தாலும் தேவப்பிள்ளையின் கையில எப்பவும் சுரமண்டலம் தான் இருக்கணும். ஏன்னா சுரமண்டலத்துக்கு முன்ன எந்த ஆயுதமும் நிற்காது. சுரமண்டலத்துக்கு முன்ன உத்தமத்தோட தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையின் கையில இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமாக்கும் சுரமண்டலம். அந்த சுரமண்டலத்துக்கு முன்ன ஈட்டி நிற்காது. அந்த சுரமண்டலத்துக்கு முன்ன அம்புகள் நிற்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் நிற்காது. ஒரு காரியம், கையில சுரமண்டலத்தை வச்சிருக்கணும். அவன் 1 தடவை எறிஞ்சா இவன் தப்புனா, 2 தடவை எறிஞ்சா இவன் தப்புனா, 3 தடவை எறிஞ்சா இவன் தப்புனா, மறுபடியும் மறுபடியும் எறிகிறான். ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் தப்பு வைக்கிறான். ஆனா 1 தடவை பைபிள்ல சொல்லி இருக்கு பாருங்க, அந்த ஈட்டி சுவரில் பட்டது. அந்த ஈட்டி சுவரில் பட்டது. தாவீது சவுலுக்கு முன்ன நிற்கும்போ தாவீதுக்கு வயசு 20. சவுலுக்கு முன்ன நிற்கும்போ வயசு 20. கோலியாத்தை கொன்றுட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அரண்மனைக்குள்ள நுழையும்போ வயசு 20. தாவீது சிங்காசனத்துல வரும்போ வயசு 30. அப்ப எத்தனை ஆண்டுகள் போராடினான்? 10 ஆண்டுகள் போராடினான். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தயவு செஞ்சு நீங்க இதை புரிஞ்சுக்கிடணும். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் போராடுவதற்கு ஒரு காலம் உண்டு. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சிறை வைக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு. ஆனா அது எல்லா காலமும் அப்படி இருப்பதில்லை. 10 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஒரு பறவையை போல பறந்து கொண்டிருந்தான். ஒரு கௌதாரிய போல ஓடிக்கொண்டிருந்தான். உங்களுக்கு தெரியுமா, எந்த இடத்துல வச்சு ஈட்டி எறியப்பட்டதோ, எந்த சுவர்ல ஈட்டி குத்தினதோ, அதே அரண்மனையில கர்த்தர் தாவீதை அதிபதியாக்கினாரு. இப்போ சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கானா, உட்கார்ந்து இருந்துட்டு அந்த சுவர்ல பார்க்கிறான். அந்த சுவர்ல பார்க்கும்போ அந்த ஈட்டி குத்தின அடையாளம் அந்த சுவர்ல பட்டிருக்கு. ஈட்டி குத்தின அடையாளத்தை அந்த சுவர்ல பார்க்கும்போ தாவீதுக்கு 2 ஞாபகங்கள் வருது. 2 ஞாபகங்கள். என்னெல்லாம் ஞாபகம் வருது தெரியுமா? 1, அன்னைக்கு கர்த்தர் என்ன உயிரோட வைத்தார்.
உண்மைதானே இல்லையா? எத்தனை தடவை சத்துரு வாழ விடமாட்டேன்னு சவால் விட்டான். உன் வீட்டுக்குள்ள ஒரு மரணம் நடத்தாம ஓய மாட்டேன்னு சத்துரு சவால் விட்டான் இல்லையா? புதிய ஆண்டதை காண்பதில்லைன்னு சத்துரு சவால் விட்டான் இல்லையா? அந்த சுவர்ல குத்தின அடையாளத்தை பார்க்கும்போ எனக்கு ஞாபகம் வருது, கர்த்தர் என்ன உயிரோட வைத்தார். ரெண்டாவது என்ன ஞாபகம் வருது தெரியுமா? கர்த்தர் என்ன உயிரோட வைத்தது மட்டும் இல்லை, கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்னு நல்ல கை தட்டி வா திறந்து இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்ன பொறுத்தவரை, என் வாழ்க்கையை பொறுத்தவரை இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் வா திறந்து கர்த்தர் என்ன உயர்த்தி வைத்தார். ஆவியில நிரம்புங்க. கர்த்தர் உங்களை உயிரோட வைத்திருக்கிறார். எல்லா காலத்துக்கும் அந்த அடையாளம் அங்க இருக்கணும். அந்த சுவர்ல விழுந்து இல்லையா அந்த ஈட்டு குத்தின அடையாளம், அதை பெயிண்ட் அடிச்சு மறைக்கப்படாது. அதுக்கு மேல அது வேற ஒண்ணும் வச்சு ஒட்டக்கூடாது. ஏன்னா அதுதான் என்ன உத்தமனாயிருன்னு உணர்த்திட்டே இருக்கும். அதுதான் என்ன உத்தமனாயிருன்னு. அந்த அடையாளம் என்ன உயிரோட வைத்தது, அந்த அடையாளம் என்ன உயர்த்தி வைத்தது, அந்த அடையாளம் என்ன உத்தமனாயிருன்னு சொல்லிட்டே இருக்குது. அதை பார்க்கும் எல்லாம் ஞாபகம் வருது, அன்னைக்கு நான் செத்து போயிருக்க வேண்டியது. அதை பார்க்கும் எல்லாம் ஞாபகம் வருது, அன்னைக்கு நான் அழிஞ்சு போயிருக்க வேண்டியது. அந்த ஈட்டிக்க முன்ன நிற்க வேண்டிய பலன் எனக்கு இல்லையா? அந்த அதிகாரத்துக்கு முன்ன நிற்க வேண்டிய பலன் எனக்கு இல்லாதிருந்தது. அவன் முன்ன நிற்க வேண்டிய திராணி எனக்கு இல்லாதிருந்தது. ஆனா அதை பார்க்கும் எல்லாம் நான் புரிஞ்சுக்கிடணும், இன்னும் உத்தமனா இருக்கணும், இன்னும் உத்தமனா இருக்கணும். இன்னும் உண்மைதானே இல்லையா? கண்ணை மூடி ஒண்ணு யோசிச்சு பாருங்க. எத்தனை முனைகள் உங்க வாழ்க்கைக்கு வந்ததை கர்த்தர் தவறி போக பண்ணினார். எத்தனை தடவை, எத்தனை ஆயுதங்கள் உன்னை வாழ விட மாட்டேன்னு சவால் விட்டு வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் சத்துரு உனக்கு விரோதமாய் எய்து விட்டப்போ அதுல ஒண்ணு கூட உன்னை தொடாதபடி உன்னை காத்தார்லிய கிருபை. வலது கையை ஒண்ணு உயர்த்தி பிடிங்க, வலது கையை உயர்த்தி அத்தனை பேரும் நன்றி செலுத்தணும், அத்தனை பேரும் நன்றி செலுத்தணும். கடந்த ஆண்டுல போராடின போராட்டங்கள், கடந்த ஆண்டுல உண்டான பலவந்தங்கள், கடந்த ஆண்டுல வந்த சவால்கள், கடந்த ஆண்டுல வந்த ஈட்டியின் கூறிய முனைகள், அது கொண்டு அவர் ஒப்பு கொடுக்கல இல்லையா? அது கொண்டு அவர் ஒப்பு கொடுக்கல இல்லையா? அது கொண்டு நன்றி சொல்ல விருப்பம் உள்ளவங்க நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பேசுறது எனக்கு புரியுது, என்னோடுதான் பேசுறாரு, எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்றவங்க நன்றி செலுத்த. உண்மைதா இல்லையா? உண்மைதா இல்லையா? வீட்டுக்குள்ள அங்கங்கே அடையாளங்கள் கிடக்கலையா? கேவலப்பட்ட அடையாளம், காயப்பட்ட அடையாளம், வெட்கப்பட்ட அடையாளம், எல்லாருக்கும் முன்ன கூனி குருவி நின்ற அடையாளம், இனி உயிரோடு இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளின அடையாளம். அந்த அடையாளம் கர்த்தர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை காட்டுகிறது. இனி நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கிருபையப்பா, உண்மைதாப்பா. எனக்கு சில அடையாளங்கள் இப்பவும் தெரியுது. அன்றைக்கு உண்மையிலே அந்த ஈட்டி என்ன கொன்றிருக்க வேண்டியது. அந்த பலவீனத்தில் நான் வெளியே வருவேன்னு நினைக்கவே இல்லை. அந்த பிரச்சனையை நான் சந்திச்சு முன்னேறுவேன்னு நினைக்கவே இல்லை. அன்னைக்கு அந்த எதிராளி கையில இருந்து என் வாழ்க்கை தப்புன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனாலும் கிருபை, ஆனாலும் கிருபை, ஆனாலும் கிருபை, ஆனாலும் கிருபை. என்ன கிருபை! ரேகதூனமல் கந்தல் கபரபலப சத்தரபலபரபலபா ரியாந்தரபல பிரௌடபத்துரபலபரபலபரபலபா. கிருபை. தாவீது தன் வேலைக்காரரை பார்த்து சொல்றான், எல்லா காலத்துக்கும் அந்த அடையாளம் அங்க இருக்கணும். அந்த அடையாளத்தை பார்த்து பார்த்து நான் உணர்வு அடையணும். அந்த அடையாளத்தை பார்த்து பார்த்து நான் உத்தமனா இருக்கணும். அந்த அடையாளத்தை பார்த்து பார்த்து என்ன உயிரோட வச்சது திறமை இல்லை, கிருபைன்னு நான் அறியணும்.
நான் வாழ்க்கையில போராடாத போராட்டங்கள் இல்லை, அது எனக்கு அறியணும். ஒருவேளை நல்ல காலம் வரும்போ போர்க்காலங்களை மறக்க கூடாது இல்லையா? அதுக்காக அந்த அடையாளம் அப்படியே இருக்கட்டும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி போராடவே பலன் இல்லைன்னு நான் நினைச்சு ஒதுங்கினேன். நான் ஒதுங்கினப்போ எனக்கு தரிசனத்தை தந்து, இல்ல மகனே, நான் தான் உன்னை அழைத்தேன், நான் தான் இதெல்லாம் உன் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறேன், முடிவு பரியந்த உன்னை நடத்துவேன்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி தூக்கத்துல தட்டி எழுப்பி பேசினார் இல்லையா? அவர்தான் அடையாளமாய் வைக்க போகிற ஆண்டவர். நல்லதாக ஈட்டி முனைகள் நல்லது. நம்மளை குறிபாத்து குத்துறதுக்குன்னு சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைக்கிறது நல்லது. அந்த வழிதான் அரண்மனைக்கு போக முடியும், அந்த வழிதான் உயர்வுக்கு போக முடியும். ஆண்டவரே அவனை வச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே அவனை எடுக்கல, இவ்வளவுதான் ஜோம் பண்ணியாச்சு இல்லையா, இவ்வளவுதான் முழங்கால நின்னாச்சு இல்லையா, இவ்வளவுதான் உபவாசம் பண்ணியாச்சு இல்லையா, நான் விடாத கண்ணீரா இன்னும் இன்னும் ஏன் பிரச்சனையின் நீளம் நீண்டு கொண்டே போகுது. கர்த்தர் சொல்றாரு, பிரச்சனையின் நீளம் நீண்டு கொண்டே போனாலும் பார் மகனே, கயிறு ஏன் கையில தான் இருக்கு. சிலர் நம்மளை கேவலப்படுத்துறது நல்லது. அது வீட்டுக்குள்ளையா இருந்தாலும், தேசத்திலையா இருந்தாலும், சமூகத்திலையா இருந்தாலும், நாம இருக்கிற இடத்துலையா இருந்தாலும், சில ஈட்டி முனைகள் நம்மளை குத்துறதுக்குன்னு குறிபாக்குறது நல்லது. உங்களுக்கு தெரியுமா, சத்துரு வைக்கிற குறி ஒரு பொழுதும் வராது, கர்த்தருக்கு குறி ஒரு பொழுதும் தப்பாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்.